நமக்கு அருள் செய்வானாக. ஜகாத் என்ற இஸ்லாத்தினுடைய தனித்துவமான ஒரு வழிபாட்டை, இஸ்லாத்தினுடைய ஒரு தனி அடையாளத்தை நாம் கடந்த பல்வேறு அமர்வுகளிலே பார்த்து வருகிறோம். ஜகாத்துக்கு இஸ்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது, இது இஸ்லாத்தினுடைய எந்த அளவு முக்கியமான ஒரு கடமை, இந்த கடமையை முஸ்லிம்கள் எத்தனையோ பேர் அலட்சியம் செய்து வருவதை பார்க்கிறோம். இந்த கடமையினுடைய விவரத்தை அவர்கள் அறிந்து கொள்ளாமல், அதனுடைய சட்டதிட்டத்தை தெரிந்து கொள்ளாமல், இதிலிருந்து அவர்கள் விலகி ஒரு அலட்சியமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் அறிந்து கொண்டுதான் ஆக வேண்டியிருக்கிறது. ஜகாத் பொருளுக்குரிய கடமையும் உரிமையும் கூட. யார் இந்த ஜகாத்தை நிறைவேற்றுகிறாரோ அதற்குரிய பலனை அல்லாஹ்விடத்திலே அவர் காண்பார். யார் இந்த ஜகாத்தை நிறைவேற்றவில்லையோ அதற்குரிய தண்டனையை நாளை மறுமையிலே அவர் பெற்றுக்கொள்வார். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வ அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸகாத் வமா துகத்திமூ லி அன்ஃபுஸிக்கும் மின் கைரின் தஜிதூஹு இன்தல்லாஹ் இன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர். தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத் கொடுத்து வாருங்கள். உங்களுக்காக நீங்கள் முற்படுத்தி செய்கின்ற, உங்களுக்காக நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அதற்குரிய பலனை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். திண்ணமாக அல்லாஹ் நீங்கள் செய்கின்றவற்றை நன்கு பார்த்து கொண்டிருக்கிறான். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இங்கே அல்லாஹ் உத்தரவு போடுகிறான், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்து கொடுத்து வாருங்கள். இந்த 2 வார்த்தை பிரயோகத்தை திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களிலே நாம் பார்க்கலாம். தொழுகையும் ஜக்காத்தையும் அல்லாஹ் சேர்த்தே சொல்வான். தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொன்னால் ஜக்காத்தையும் கொடுத்து வாருங்கள் என்று சொல்லாமல் இருக்க மாட்டான். 2ம் ஒரு இணை மொழிகள் போல அது திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே பயன்படுத்தப்படுகிறது. இது அல்லாஹ் உத்தரவு போடுகிறான். அல்லாஹ்வுடைய கட்டளை நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். குர்ஆனிலும் ஹதீஸிலும் குர்ஆனில் அல்லாஹ் ஒன்றை கட்டளையிடுவதாக இருந்தால், ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை உத்தரவு போடுவதாக வந்தால் அது நம் மீது கடமை என்பதின் மீது அறிவிக்கும். கடமை என்று நாம் எடுத்துக்கொள்ளணும். இது சட்டம். இங்கே அல்லாஹ் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்து கொடுத்து வாருங்கள் என்று உத்தரவாக போடுகிறார். அப்போ தொழுகையை நிலைநாட்டுவது எப்படி கடமையோ அது போன்றதான் ஜகாத்து கொடுப்பதும் கடமை. இதற்கு முன்னர் ஒரு ஹதீஸ், தொழுகையை பற்றி நாம பேசும்போது ஒரு ஹதீஸ் நம்ம சுட்டி காட்டணும். அந்த ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இஸ்லாம் 5 அடிப்படைகள் மீது நிறுவப்பட்டுள்ளது. 1, வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முகமது அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் சாட்சி சொல்வது. 2, தொழுகையை நிலைநாட்டுவது. 3, ஜக்காத்து கொடுப்பது. 4, ஹஜ்ஜு செய்வது. 5, ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் என்பது ஒரு 5 அடிப்படை தூண் மீது நிறுவப்பட்டுள்ளது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஒரு இஸ்லாத்தை ஒரு கட்டடத்தை போலவும் அதனுடைய அடிப்படையான தூண்களாக இந்த 5 பெரும் கடமைகள் இருப்பது போலவும் நமக்கு உருவப்படுத்தி பேசுறாங்க. அப்போ ஒரு கட்டடத்துக்கு எப்படி தூண் ஆதாரமாக இருக்கிறதோ அந்த தூண்களில் ஒன்றை உருவி விட்டால்
எப்படி அந்த கட்டடம் நிலை பெற்று நிற்காதோ அதுபோலதான் இஸ்லாம் என்கின்ற கட்டடம். இந்த இஸ்லாத்துக்கு 5 பெரும் கடமைகள், 5 தூண்களாக ஆதாரமாக இருக்கிறது. இப்ப அதுல ஒண்ணு நம்ம உருவிட்டோம், ஜகாத்து நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொல்றோம். அதெல்லாம் தேவையில்லை, யார்கிட்ட இருக்கு அதெல்லாம் கொடுக்கறதுக்கு என்று நீங்க ஜகாத்தை கொடுக்காம விலகி கொள்றீங்க என்று சொன்னால் உங்களிடத்துல இஸ்லாம் இருக்காது. நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருவீங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்துலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை நமக்கு எடுத்து சொல்றாங்க. இஸ்லாம் 5 பெரும் கடமைகள் மீது நிறுவப்பட்டுள்ளது. ஒரு கடமையை நீங்க உருவிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதை நான் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் வந்தால் உங்களிடத்துல இஸ்லாம் இருக்காது. அந்த கட்டடம் என்ன செஞ்சிடும்? இடிஞ்சு விழுந்துடும். சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்தை இதுக்கு முன்னால நம்ம சொன்னோம், ஆளை போட்டு அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதை வசூல் பண்ணியிருக்கிறாங்க. முறையா அரசாங்கத்துக்கு அதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு அரபுகளில் நிறைய பேர் ஜகாத்துக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு, நபிகள் நாயகத்துடைய மரணத்துக்கு பிறகு இது நடக்குது. இஸ்லாமிய வரலாறை படித்து பார்க்கும்போது இது தெரிய வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல கொடுத்து வந்தவர்கள் எல்லாம் பலர் ஜகாத் இனிமே நாங்க தரமாட்டோம் அப்படின்னு சொல்ல வந்துட்டாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பிறகு கலீஃபாவாக வந்தது யார்? அபூபக்கர் சித்திக். அபூபக்கர் சித்திக் என்ன செய்யறாங்க? முதல்ல இதைத்தான் என்ன செய்யறாங்க, கையில் எடுக்கிறாங்க. இந்த பிரச்சனை எத்தனையோ உள்நாட்டு பிரச்சனைலாம் இருக்குது. அவங்க கலீஃபாக வந்த உடனே அந்த பிரச்சனையெல்லாம் ஓரம் கட்டி விட்டு முதல்ல இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க. யாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு ஒட்டகத்தையாவது ஜகாத்தாக கொடுத்திருந்தால் இன்றைக்கு அதை தராததற்காக நான் அவரிடம் போரிடுவேன் அப்படின்னு சொல்லி போருக்கு கிளம்பிட்டாங்க. படையை திரட்டி யாரெல்லாம் ஜகாத்து தரவில்லையோ அவர்கள் பதில் சொல்லி ஆகணும். என்ன செய்ய போறீங்க? இந்த மார்க்கத்தில் இருக்க போறீங்களா? இல்லை என்று சொன்னால் போரிடுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா என்று கிளம்பிட்டாங்க. இது இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு பெரிய பிரச்சனையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்திக்குடைய ஆட்சி காலத்தில் ஆரம்பத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய பிரச்சனையாக இஸ்லாமிய வரலாற்றில் பதிவு செய்யப்படுது. அப்போ இப்படி அவங்க போருக்கு தயாராக இருக்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்குறாங்க அபூபக்கர்கிட்ட. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஹதீஸ்ல, உமிர்து அன் உகாத்தில அன்னாஸ ஹத்தா யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ். மக்களிடம் நான் போர் செய்வதற்கு கடமைப்பட்டுள்ளேன், ஏவப்பட்டுள்ளேன். அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லாத வரை, அந்த கலிமாவை சொல்லிட்டாங்கன்னா என்னுடைய போராட்டம் நின்றும், சொல்லலைன்னா என்னுடைய போராட்டம் தொடரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஃபமன் காலஹா ஃபக்கத அஸம மின்னி மாலுஹு வ நஃப்ஸுஹு. யார் இந்த கலிமாவை முடிந்து விட்டாரோ அவர் தன்னுடைய உயிரையும் உடமையும் என்னிடமிருந்து காத்துக்கொள்வார். இல்லா பிஹக்கிஹி, ஆனால் அதற்குரிய கடமை இருந்தாலே தவிர, அந்த உயிரையும் உடமையும் பறித்துக் கொள்வதற்கான ஒரு கடமை, ஒரு உரிமை இருந்தாலே தவிர, அவருடைய கணக்கு ஒரு ஹிசாபு அலல்லாஹ், அல்லாஹ்விடத்துல இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இந்த மக்கள் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவங்களோ இவங்களோட நீங்க சண்டைக்கு போறதுக்கு தயாராயிட்டீங்களே எப்படி அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடம் கேட்குறாங்க. அப்போ அபூபக்கர் சொல்றார், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், லவ் காத்திலன்ன மன் ஃபர்ரக பைன ஸலாஹ் வ ஸகாத். தொழுகைக்கும் ஜகாத்துக்கும் இடையே பேதம் பார்ப்பவர்களிடம் கண்டிப்பாக நான் சண்டை போடுவேன். இந்த தொழுகை வேறு ஜகாத் வேறுன்னு நினைக்கிறாங்களா? ரெண்டும் ஒண்ணுதான்.
தொழுது கொண்டு இஸ்லாத்துல இருக்கலாம் என்று அவர்கள் எண்ணினால் ஜகாத்தும் கொடுக்க வேண்டும். ஜகாத்து தர முடியாது என்று அவர் சொல்ல முடியாது. இந்த ரெண்டும் வேறு வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று. எனவே தொழுகைக்கும் ஜகாத்துக்கும் இடையில் பேதம் பார்ப்பவர்களிடம் நான் கண்டிப்பாக சண்டை போடுவேன். ஏனென்றால் ஜகாத் என்பது செல்வத்துக்குரிய கடமை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முதல்ல சொன்னது அவங்க சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல இதற்கு முன்னர் ஒரு ஒட்டகத்தை அவங்க கொடுத்து வந்தாலும் இன்னைக்கு அதை தர மறுத்தால் கண்டிப்பாக நான் அவங்களோட சண்டை போடுவேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அல்லாஹ் அவருடைய நெஞ்சத்தை விரிவாக்கி கொடுத்திருக்கிறான், உண்மை அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிறாங்க. இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில் இருக்கிற. எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல ஜகாத்தை தர மறுத்தவர்களிடம் சண்டை போட்டிருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் தொழுகையும் ஜகாத்தையும் வேறுபடுத்தி பார்க்கக்கூடியவர்கள் என்று குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கடமை தான் இந்த ஜகாத். இந்த ஜகாத்தை தராதவர்களுக்கு, இந்த ஜகாத்தை நிறைவேற்றாதவர்களுக்கு, ஜகாத்து கொடுக்காதவர்களுக்கு தண்டனையை அல்லாஹ் என்ன செய்யறான், திருக்குறான்ல அறிவிச்சிருக்கிறான். அதுல ஒன்ன பாருங்க, நீங்க சூரத்து தௌபால 9வது அத்தியாயத்துல 34 35வது வசனத்தை பார்க்கலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீன யக்னிஸூன ஸஹப வல் ஃபில்லா வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ். எவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைத்துக் கொண்டு அதனை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கவில்லையோ, அல்லாஹ் சொல்றான். தங்க வெள்ளியை நீங்க சேர்த்து, அன்னைக்கு தங்க வெள்ளி தானே இருந்துச்சு, அதனால அதை சொல்றான். இன்னைக்கு நீங்க அந்த இடத்துல எல்லாத்தையும் வச்சுக்கிடுங்க, சொத்துக்களை வச்சுக்கிடுங்க. தங்கம் வெள்ளியை சேர்த்து வைத்து விட்டு அதனை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காமல் எவர்கள் இருக்கிறார்களோ ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம். நபியே, அவர்களுக்கு கொடிய வேதனை இருக்கிறது என்று நற்செய்தி சொல்கிறார். யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம். நாளை மறுமையில் நரகத்தினுடைய நெருப்பில் அவைகளெல்லாம் சூடு காட்டப்படும். எவை? அந்த தங்கம் வெள்ளி. இப்போ இன்றைய காலத்துல என்னென்ன சொத்துக்களை எல்லாம் வச்சிருக்கிறாங்களோ அதெல்லாம் ஜகாத்து கொடுக்காம அவங்க சொத்து பத்துக்களை வச்சிருந்தாங்கன்னு சொன்னா அதை எல்லாத்தையும் எல்லாம் என்ன செய்வான், நரகத்துல சூடு காட்டுவான். அதுக்குன்னு ஒரு வடிவத்தை கொடுத்து நரகத்தில் சூடு காட்டப்படும். அதன் மூலம் அவர்களுடைய முகங்களிலும் விழாப்புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும். கேட்கும்போது இதுதானே கொடுக்க மறுப்போம், முகத்தை திருப்பி விடுவான், தரமாட்டேன்னு சொல்லி முதுகு காட்டுவான், அவனுடைய வலாப்புறத்தை காட்டுவான். அதனால இந்த 3 முக்கியமான உறுப்புகளை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த 3 உறுப்புகளிலும் சூடு போடப்படும். அதை பழுக்க காய்ச்சுவான் நரகத்துல. சிந்திச்சு பாருங்க, நரகத்தினுடைய நெருப்புங்கிறது அது படு பயங்கரமான நெருப்பு. அது இந்த உலகத்தினுடைய நெருப்புல 69 மடங்கு கூடுங்கள் சொல்றாங்க. அந்த நெருப்புல பழுக்க காய்ச்சி இவைகளை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான், இவைகளை வைத்து சூடு போடுவான். ஜகாத்து தராதவர்களுடைய முகங்களில், அவருடைய விழாப்புறங்களில், முதுகுகளில், ஆதாமா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும், இதுதான் உங்களுக்காக நீங்கள் சேகரித்து வைத்தது. ஜகாத்து கொடுக்காம சேகரித்து வச்சீங்களே, அதுதான் இது. ஃபதூக்கு மா குன்தும் தக்னிசூன், நீங்கள் எதை சேகரித்து வைத்திருந்தீர்களோ அதனுடைய பலனை இப்போது அனுபவிங்கள் அப்படின்னு சொல்லப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போல இன்னொரு வசனத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரி ஒரு வசனம் வருது. அதை சொல்லி ஒரு ஹதீஸை சொல்றாங்க. என்ன ஹதீஸு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரேனும் அல்லாஹ் அவருக்கு செல்வத்தை கொடுத்து அதற்கான ஜகாத்தை அவர் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் அந்த செல்வம் ஒரு நச்சு பாம்பாக, 2 விஷ பற்களை உடைய நச்சு பாம்பாக உருமாற்றப்பட்டு அவருடைய கழுத்தில் மாலையாக இடப்படும். பிறகு அந்த பாம்பு அவருடைய 2 தாடைகளை பிடித்து கொண்டு நான் தான் உன்னுடைய செல்வம் என்று சொல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த வசனத்தை
ஓதி காட்டுறாங்க. அது என்ன வசனம்? வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹ். எவர்கள் அல்லாஹ் தங்களுக்கு வழங்கிய செல்வத்தில் செலவு செய்யாமல் கஞ்சத்தனம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, ஹுவ கைரன் லஹும், அது அவர்களுக்கு நல்லது என்று அவர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். பல் ஹுவ ஷர்ருன் லஹும், அது அவர்களுக்கு கெடுதியாகும். சயுதவ்வகூன மா பகிலூ பிஹி யௌமல் கியாமா, அவர்கள் எதிலே கஞ்சத்தனம் செய்தார்களோ அந்த சொத்து நாளை மறுமையிலே அவருடைய கழுத்தில் மாட்டப்படும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சூரத்து ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்துல 180வது வசனத்துல இது இடம்பெற்றிருக்கிற. இது என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சொல்றாங்க மாலையாக இடப்படுங்கிறது அது இதுதான். இந்த நச்சு பாம்பாக ஊரு மாத்தி என்ன செய்வான், மாலையா போட்டு அது அவனை தீண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. சஹீஹுல் புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இந்த அளவுக்கு இந்த ஜகாத் நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிற மார்க்கத்தில் இது இஸ்லாத்துடைய ஒரு தனி அடையாளமாகவும் இருக்கிறது. இதை இழந்தவர்கள் முஸ்லிம்களாக இருக்க முடியாது. எனவே நாம் என்ன செய்யணும், நமக்குரிய அந்த ஜக்காத்தை நாம் கொடுக்கணும். அதனுடைய சட்டங்களை நாம் தெரியணும். அதை தெரிந்து எப்படி நம்ம கொடுத்துருவோம். இதுவரைக்கும் நம்ம கொடுக்காம இருந்தா கூட நம்ம என்ன செஞ்சலாம், அதுக்கு சேர்த்து கூட கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு கடமையாக இருப்பதனால இந்த ஜக்காத்தை நாம் கொடுப்போம். அதனுடைய சட்டதிட்டங்களை எளிமையாக இருக்கிறது, படித்து அதனை நாம் நிறைவேற்றுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.